Hi friends, welcome to our channel. Today video la enna paaka porona needle use பண்ணாம எந்த ஸ்டிச்சும் இல்லாம ஆல்ரெடி ஸ்டிட்ச் பண்ண ப்ளவுஸ்ல ஒரு கிராண்ட் ஸ்லீவ் டிசைன் எப்படி கொடுக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு அந்த ஸ்கேல் அளவுக்கு வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. செக்டு பேட்டர்ன்ல உள்ள இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் அந்த லைன் ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸஸாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் ஸ்டிச் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ அந்த பேஸ் கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக க்ளூ கொஞ்சம் எக்ஸஸாக அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு லைன்லேயும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லா லைன்லேயும் இந்த மாதிரி பேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா பேஸும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அந்த சென்டரில் இருக்கிற பிளேஸ்க்கு சக்ரீஸ் வந்து 5 mm எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட 5 mm நான் சக்ரீஸ் 5 mm எடுத்துருக்கிறேன். அந்த சென்டர் பார்ட் ஃபுல்லாக இப்போ நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அந்த சக்ரீஸ் வந்து அந்த க்ளூ அப்ளை பண்ண பிளேஸ் எல்லாமே நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து அந்த க்ளூவில் அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ சக்ரீஸ் பேஸ் எல்லாமே ஃபுல்லாக வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு அந்த ஐ ஷேப்பில் இருந்த அந்த பேஸ் எல்லாம் வச்சுட்டோம். அப்புறம் சக்ரீஸ் பேஸ் எல்லாமே வச்சுட்டோம். இப்போ அந்த ஐ பேஸ்க்கு வச்சதுக்கு வந்து அதுக்கு மேலே ரெட் கலரில் ஸ்டோன் வைக்க போகிறோம். பேஸில் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இப்போ இந்த ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக வச்சிடலாம். ஸ்டோன் வைக்கிறதுக்கும் சேம் அதே மாதிரி தான் க்ளூ கொஞ்சம் எக்ஸஸாகவே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒர்க்கில் வந்து நம்ம எந்த ஸ்டிச்சுமே யூஸ் பண்ணல. ஸோ க்ளூ எக்ஸஸாகவே யூஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த பேஸ் ஃபுல்லாகவே நம்ம க்ளூ அப்ளை பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த ரெட் கலர் ஐ ஷேப் ஸ்டோன் வந்து இதில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நீட்டுக்கு பேக் சைடில் இதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனாக எடுத்து அந்த பேஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனாக எடுத்து ஃபுல் பேஸும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஐ ஷேப் ஸ்டோன் வந்து ரெட் கலர் கொடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த சக்ரீஸ்க்கு மேலே சேம் இதே பேட்டர்னில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நான் க்ரீன் கலர் சர்க்கான் ஸ்டோன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் உங்கள் ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சேம் அதே மாதிரி ஐ ஷேப் ஸ்டோன் அப்ளை பண்ணது மாதிரி இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி நீடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு எல்லா சர்க்கான் பீஸ்க்கு மேலேயும் இந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்டோன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு மேக்ஸிமம் 100% ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனி இது ஃபுல்லாக ட்ரை பண்ண வச்சிட்டோன்னா போதும், ஒர்க் ஃபினிஷ் ஆகிடும். அவ்வளோதான். ஐ பீஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் சர்க்கான் பீஸ், அப்புறம் ஸ்டோன், அப்புறம் சர்க்கான் ஸ்டோன், இவ்வளோ தான் மொத்தமே இந்த ஃபுல் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கிறோம். வேறு எந்த நீடிலோ இல்லை ஸ்டிச்சஸோ எதுவுமே யூஸ் பண்ணல. ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் இது ட்ரை ஆனதுக்கப்புறம் ப்ளவுஸ் ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒர்க் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம என்ன மாதிரி பட்டு சாரிக்கு கூட மிஸ்மேட்ச் காம்பினேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர், ரெட் கலர், ப்ளூ கலர் என்ன மாதிரி சாரிக்கு கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வியர் பண்ணுறப்ப நல்ல ஒரு கிராண்ட் லுக் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டிசைனில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.